ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாத்தி பியூட்டி வேர்ல்டு. நான் எப்போ ஊருக்கு போனாலுமே மருதாணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடச்சி கவருக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன் அப்படின்னா அம்மா வீட்டில் இருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம அரைச்சி வைக்கும் போது ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது எடுத்துகிட்டு வந்து ஒரு 10 நாள் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுருந்தேன். ஒரு சிலது பார்த்திங்கன்னா நல்லா உதிர்ந்து வந்துருச்சு. ஒரு சில இலைகள் வந்து அப்படியே க்ரீனிஷாக அப்படியே இருக்குது. ஸோ நம்ம இதை அப்படியே தட்டி எடுத்துக்கலாம். அந்த வராத இலையை வந்து கையால் பிச்சு எடுத்துக்கலாம். மருதாணி பார்த்திங்கன்னா பொதுவாகவே எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் மருதாணினா உயிர்னு சொல்லலாம். அவ்வளோ பிடிக்கும் மருதாணி. மருதாணி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்குமே ரொம்ப நல்லது. மருதாணி பார்த்திங்கன்னா அதில் நிறைய நன்மைகள் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மருதாணி இலை, பூ, காய், செடி, தண்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ மருதாணி இலை வந்து ஒரு கிருமி நாசினி. ஸோ கண்ணுக்கு தெரியாத கிருமியை கூட அதை அழிச்சிடும். நகை சுற்றி வராமல் பாதுகாக்கும். அப்படி நகை சுற்றி வந்தாலுமே இந்த மருதாணியை வந்து நம்ம அரைச்சி வைக்கும் போது நகை சுற்றியில் இருக்கிற அந்த கெட்ட கிருமியை வந்து இதை அழிச்சிடும். மருதாணி அரைச்சி கையில் வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா உடல் சூடு குறையும். அது மீதி இருக்கிற நம்ம தலையில் தேய்ச்சிங்கன்னா தலையில் இருக்கிற ஒயிட் ஹேர் கூட ப்ரௌனாக மாறிடும். ஸோ ஹேர் கலர் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இந்த மருதாணி பூவை வந்துட்டு நாம் தலையணைக்கு அடியில் வச்சுட்டு தூங்கினோம்னா தூக்கம் நல்லா வரும். மீதி இருக்கிற அந்த மருதாணியை வரட்டி மாதிரி தட்டிட்டு இதை வந்து ஒரு 2 நாள் வந்து நிழலில் காய வச்சோன்னா இந்த மாதிரி வரட்டி கிடைக்கும். இதை வந்துட்டு வீட்டில் வந்து சாம்பிராணியை யூஸ் பண்ணும் போது வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி சாம்பிராணி போடுறதுனால வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் பண கஷ்டம் வந்து நீங்கிடும். மருதாணி வச்ச கையில் நம்ம தானம் தர்மம் பண்ணோம்னா நம்மளுக்கு நிறைய அது மட்டும் இல்லாமல் நம்ம மருதாணி வச்ச கையில் நம்மளோட கடன் அடைக்கும் போது அந்த கடன் கூட நம்மளுக்கு சுத்தமாக காணாமல் போயிடும். பணம் வந்து பிரச்சனை அதிகரிக்கும். இங்கே பாருங்கள், நான் மருதாணியை வந்துட்டு நல்லா அரைச்சிருக்கேன். மிக்சியில் தான் போட்டு அரைச்சேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். ஸோ கையில் எடுக்கும் போதே பாருங்கள், மருதாணி அரைச்சி நம்ம தனியாலாம் வைக்கக்கூடாது. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கோ இந்த மருதாணியை வந்து வச்சு விடணும். அப்போ தான் நம்மளுக்கும் நல்லது, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லது. அப்படி யாரும் இல்லை அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் எடுத்து செவுத்துலையோ இல்லை வாசல்லையோ வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உடல் பித்தம் இருந்தால் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். உடல் பித்தத்தை வந்து இது வந்து தணித்து எடுத்துரும். ஸோ மருதாணி வந்து மினிமம் 8 ஹவர்ஸ் ஆச்சு வச்சுருக்கணும். இல்லை எனக்கு கோல்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லைட்டாக புளி சேர்த்து அரைச்சி கையில் வைக்கிறதுனால கொஞ்சம் கோல்டு பிரச்சனை வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதுக்குன்னு சுத்தமாக இல்லைன்னு நான் சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மியாகும். சின்ன வயசில் இந்த மருதாணி வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவோம். ஸோ காலையில் எழுந்து பார்த்தோன்னா நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அங்கங்கே இது வந்து அழுப்பியிருக்கோம். ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஆனாலும் காமெடியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போ யாரும் அந்த மாதிரி வைக்கிறதில்ல, கோன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களால் 8 ஹவர்ஸ் வைக்க முடியல அப்படின்னா மினிமம் 2 ஹவர்ஸ் ஆச்சு வைங்க. அப்போ தான் அதோட பவர் ஸ்ட்ரென்த் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மருதாணி வச்சு 6 நாள் நம்ம கையில் இருக்கோம். அந்த 6 நாளும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மரணமே ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராணமே இருக்குது. உங்களுக்கு அந்த ஸ்டோரி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மருதாணி பிடிக்கும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மருதாணி வந்து நம்மளை வந்து யமன்கிட்ட இருந்தே நம்மளை வந்து காப்பாற்றுமா. ஸோ இந்த மருதாணிக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். மந்த்லி 1 டைம் ஆச்சு வச்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். மருதாணி பற்றி உங்களுக்கு வேறு என்ன தெரியும்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.